1905 இந்த மூதேவிகள் ரியாத ஒரு தனி நாட பிரகடனம் செய்யும் வரைக்கும், அந்த ரியாத ஒரு தனி நாடு என்று அவங்க குரல் கொடுக்கும் வரைக்கும் சொன்னாங்களே, சொன்னாங்க இந்த ஷைத்தானுடைய 2 கொம்பும் இந்த ரியாதுல இருந்து உதயமாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரியாத கொண்டு போய், அதாவது நஜ்த கொண்டு போய் ஈராக்ல இருக்க நாடுறாங்க. ஈராக்குக்கும் நஜ்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நஜ்துன்றது ரியாத் தான். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாகுது, நபி அலைஹிஸ் ஸலாம் ஒரு நாள் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, அல்லாஹ் எங்கட ஷாம்ல யமன்ல பரக்கத் செய்வாயா. அந்த இடத்துல பனு தைம்கள் இருந்தாங்க. பனு தைம்கள் ரியாத் வாசிகள். அவங்க சொன்னாங்க, வ ஃபீ நஜ்தினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எங்கட நஜ்துக்கு துஆ செய்யறது இல்லையா? நபி அலைஹிஸ் ஸலாம் திரும்ப துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, எங்கட ஷாம்ல யமன்ல பரக்கத் செய்வாயா, நஜ்துக்கு துஆ செய்யல. மூணாவது அல்லது 4வது தடவை நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, தகஉல் ஃபித்னு வஸ்ஸலாசில், ஃபித்னாக்களும் ஜல்சலாக்களும் பூகம்பங்களும் அங்கிருந்து தான் வெளியாகும் நபி அலைஹிஸ் ஸலாம். ஒரு நாள் தன் மிம்பர்ல இருந்து கிழக்கு திசையை நோக்கி சைக்கின செஞ்சாங்க. இங்கிருந்து தான் ஜல்சலாக்கள் ஃபித்னாக்கள் உண்டாகும், அங்கிருந்து தான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் நபி